ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எக் பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாம்பாருக்கெலாம் வச்சு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸில் எதாவது செஞ்சிங்கன்னா அதுக்கும் சூப்பராக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். 2 முட்டை போட போகிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. இதில் பெரிய வெங்காயமும் கொத்தமல்லி தழை இது 2டையும் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டைக்கு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். முட்டைக்கு தகுந்த வெங்காயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப வெங்காயம் இருக்க மாதிரி இருக்கும். இல்லை வெங்காயம் கம்மியாக போட்டிங்கன்னா முட்டை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி போட்டுங்க. இதில் பச்சை மிளகா போடணும். நான் பச்சை மிளகா போடலை. பச்சை மிளகா போட்டால் எனக்கு ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் அந்த காரம் இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இல்லாத மாதிரி தான் எனக்கு இருக்குது. அது இல்லாமல் குழந்தைங்களாம் சாப்பிட்ணும். பச்சை மிளகாயெல்லாம் எடுத்து வச்சிட்ருப்பாங்க. அதுக்காக தான் நான் பச்சை மிளகா போடல. அதுக்கு பதிலாக நான் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் போட்டோம்னாலும் நல்லா இருக்காது, எரிச்ச மாதிரி இருக்கும். அதனால் மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன், நல்லாயிருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் கம்மியாகவே உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ தான் நானே மிளகுத்தூள் ஃபஸ்ட் டைம் போட்டு செஞ்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக தான் இருந்துச்சு. முட்டை ஸ்மெல்லாம் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. காலையில் செஞ்சு மதியம் சாப்பிட்டாலும் எங்கேயாவது கொண்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே அந்த முட்டை ஸ்மெல் இருக்காது. மஞ்சத்தூள் போடாமல் இருந்தால் காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக முட்டை ஸ்மெல் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா சுத்தமாகவே இருக்காது, நல்லாயிருக்கும். எப்போவுமே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் இதில் போடுறது எல்லாமே. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு ஃபுல்லாக ப்ரௌனாகவும் ஆக வேணாம், ரொம்ப பச்சையாகவும் இருக்க வேணாம். வெங்காயம் கொஞ்சம் பச்சையாக இருக்க மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் இதாகணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் விட்டுக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஈஸியாக எப்படி சமைக்கலாங்கிற வீடியோஸ்லாம் போடுறேன், எல்லாமே பாருங்கள். அடுத்து முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெங்காயத்து கூட முட்டையெல்லாம் சேர்ந்து வரணும். அப்படி வந்தால் தான் முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமையே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். முட்டையோட எல்லாமே சேர்ந்து நல்லாயிருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும்.